நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்லேருந்து ஒரு 34 பீசஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரில் பிட் ஒரு காம்போ பாக்ஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ஒரே பாக்ஸ்குள்ளே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால அதை வாங்கியிருந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி வந்து 950 போட்டிருக்காங்க. நான் எவ்வளோக்கு வாங்கினுங்கிறத வந்து கீழே மென்ஷன் பண்ணுறேன். லைக் இதுலேயே வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பாஸ்லேயே இன்னொரு வேரியன்ட் ஒன்று இருக்குது. பட் அதுக்கும் இதுக்கும் ஸ்லைட்லி ஏதோ டிஃப்ரென்சஸ், அதனால தான் நான் இதை வாங்கினேன். என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நான் மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். திஸ் இஸ் த கிளாப். இந்த ஓப்பன் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாமான்னு தோணுது. மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்குது. டைட்டாக தான் இருக்கணும், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் பாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உட்டில் போடுற ட்ரில் பிட்டு, இது வந்து ஸ்டீலில் போடுறது, இது வந்து செவுத்தில் காங்கிரீட்டில் அந்த மாதிரி விஷயங்களில் போடுறது. இது பேசிக்கலான இந்த ரேன்செட், இந்த சாக்கெட்டு ஏதாவது ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நட்டு போல்ட்டு, இது வந்து ரெகுலர் சாக்கெட்டுக்கான அடாப்டர்ஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்க்ரூக்கான பிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து மிஷினில் மாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஹோல்டர், கவுண்டர் ஷிங்க்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ட்ரில் பண்ணதுக்கப்புறம் உட்டோட சர்ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும் சர்ஃபேஸ். இதை போட்டு ஒரு சுற்றி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அந்த உள்ளே உட்காந்துக்கும். அந்த ஃப்ளாட் அந்த என்ன சொல்கிறது, அந்த பிட் வந்து மேலே இல்லாமல் அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே போகிற மாதிரி செட் பண்ணுறது. இது நான் எப்படி யூஸ் பண்ணுன்னு காட்டுறேன். இதில் எனக்கு பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா ட்ரில் பிட்டு இதோட குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்குது. எதுவுமே குவாலிட்டி மோசம்னு சொல்ல மாட்டேன். லைக் ஸ்க்ரூ டிரைவர் பிட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இது வந்து மேக்னெட் கொடுத்துருக்கான். இது ஆப்வியஸ்லி எல்லா இதுலேயும் வர்றதான். போஷை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும், அதனால தான் வாங்குறது. நான் இது வந்து இப்போ ரீசெண்டாக வுட்லாம் ட்ரில் பண்ணி பார்த்தோம், நல்லா இருக்கு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வுட்டுக்கு ஓகே, செவுத்துக்கு போடுறது கூட ஓகே. பட் ரேட்டை கன்சர்ன் பண்ணுறதுக்கு, ரேட் பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு இங்கே பாருங்க, ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா இத்தினோண்டு பிட் 2 கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் 3 பிட்டு தான் இருக்குது. பெரிய லெவலாக பிட் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பிட் ஒன்று கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த பிட்டோட குவாலிட்டியும் கொஞ்சம் மீடியம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா சீக்கிரம் இது வந்து டேமேஜ் ஆயிருமோன்னு எனக்கு தாட் வருது. ஏன்னா நான் ரெகுலராக லோக்கலில் நான் வாங்கியிருக்கேன் ஸ்டீல் பிட்டு. அது வந்து லைக் இந்த கலரில் இருக்கும், நல்ல ஹெவியாக இருக்கும். இதை பார்த்தாலும் ஏதோ பிளாஸ்டிக் பிட் மாதிரி இருக்குது. இரும்புல ட்ரில் பண்ணுது, பட் இருந்தாலும் பார்க்க வந்து ஏதோ பிளாஸ்டிக் பிட் மாதிரி ஃபீல் தருது. இன்னொரு எனக்கு பிடிக்காத விஷயம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கா. இது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பரில் எடுக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து அவசரத்துக்கு நமக்கு வேலையே ஆகாது. மற்றபடி குவாலிட்டியெல்லாம் நல்லாவே இருக்குது, அருமையாக இருக்குது. நம்ம ஒரு இது ட்ரில் பண்ணி பார்ப்போமா, வந்து நம்ம மிஷினில் போட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ட்ரில்லர் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது என்ன பிராண்டுன்னு பேர் மறந்து போச்சு. இந்த ட்ரில்லர் வந்து இதோட காம்போ வந்த பாக்ஸுக்கு வந்து ஒரு 3.3K அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் ஓகே. இதை வந்து நாங்கள் வந்து தண்ணியில், மண்ணில், பல இடங்களில் யூஸ் பண்ணிட்டோம். மண்ணில் ட்ரில் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோ ரீலு. ஒரு பிட் ஒன்று இருக்கும், ஆகர் பிட்டுன்ட்டு, மண்ணில் ட்ரில் பண்ணுறதுக்கு. அந்த பிட்டெல்லாம் யூஸ் பண்ணி மண்ணில் ட்ரில் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு தண்ணி ஒரு தடவை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ட்ரைனேஜ்னா கை கழுவுற வாட்டர் வந்து கொஞ்சம் போகிற வழி வந்து அடைச்சிக்கிச்சு. அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா, ஒரு பெரிய பிளாஸ்டிக் ஒயரோ இல்லை ஏதோ ஒரு கம்பி எடுத்து இதில் ட்ரில்லரில் மாட்டி இதை தண்ணிக்குள்ளே விட்டு இது வரைக்கும், ஏன்னா லைக் இது இங்கே தான் வந்து மோட்டர் இருக்கா. ஸோ ஆக்சுவலி ஃபுல்லாக இறஞ்சிருச்சிங்க. பார்த்தீங்கன்னா நிறைய துரு பிடிச்சிருக்கும் ட்ரில்லர். ஏன் ட்ரில் துரு பிடிச்சிச்சுன்னா அந்த தண்ணிக்குள்ளே விட்டு அப்போ நாங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணி தொடக்கவே இல்லை, அப்படியே நான் விட்டுட்டேன். இப்போ வரைக்குமே ஸ்டில் ரன்னிங். ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இது வந்து ஸ்லோ. இது வந்து ட்ரில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெகுலரான ட்ரில்லிங்க்கு, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூ அதெல்லாம் அன்ஸ்க்ரூ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து செவுத்தில் ஏதாவது ஓட்ட போகிறோம் அப்படின்னா யூஸ். மோஸ்ட்லி இதை எல்லா இடங்களுக்கும் யூஸ் பண்ணிட்டேன். மரத்தில், ஸ்டீலில், செவுத்தில் ஓட்ட போட்டோம், எல்லா இடங்கள்லையும். இதுக்கு அதாவது பிராண்டுக்கான சொன்ன எம்எம் விட பெரிய பெரிய ஸ்டீல்லாம் ஓட்ட போட்டிருக்கேன் ட்ரில்லிங். ஆனால் அதுக்கான சரியான ட்ரில் பிட் யூஸ் பண்ணியிருக்கோம். கார்ட்லெஸ் அப்படிங்கும் போது நமக்கு வெரி கன்வீனியன்ட். பேட்டரி 2 பேட்டரி வருது மேலே. இப்போ வந்து நம்ம இதில் ஒரு சின்ன ட்ரில் மட்டும் போடணும். ஓகே நண்பர்களே, கரெக்டாக போச்சு. இதில் வந்து இங்கே ஏதாவது ஒரு கேபிள் டையை ஏதாவது போட்டு விட்டோம்னா அது வெளியே வராமல் இருக்கும். ஓகே டன். மரத்துலேயும் ட்ரில்லெல்லாம் போட்டாச்சு. இதனாலும் உங்களுக்கு வீடியோக்காக வந்து நான் கொஞ்சம் ஏதாவது இந்த வுட்டில் வந்து ட்ரில் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி ஓட்டையெல்லாம் போட்டு பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் லேஸ் பழகு தான், பட் இருந்தாலும் நல்ல சூப்பர் பழகுது. மற்ற இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. இப்படி வைக்கிறது வந்து ஈஸியாக இருந்தால் எப்படி இருக்கும், இதை வந்து திருப்பி இதில் போட்டு இதில் திருப்பி இங்கே வச்சு இப்படி வைக்கிறது தான் கடுப்பாக இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருந்தானா சூப்பராக இருந்திருக்கும். அது மட்டும் கொடுத்துருந்தானா உண்மையிலே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதெல்லாம் பாருங்கள், ஈஸியாக எடுக்கிற மாதிரி. இதுவே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இது ஓகே, டக்குன்னு வச்சுக்கலாம். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும். ஸ்க்ரூ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கலாம் ட்ரில் பிட்டை. இதை வந்து நான் சும்மா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஓவர் சுற்றி டேமேஜ் பண்ணிடுவோம் பிட்டை. அதுக்கு தான் வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர். இது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மானிட்டர் ஆமாம் ரீசெண்டாக கழட்டி விட்டுருந்தேன்.
பட் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டு யூஸ்க்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கார்ட்லெஸ் ட்ரில்லர் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிட் ஒன்று வாங்கிட்டீங்கன்னா மரத்தில் தான் ட்ரில் பண்ணால் யூஸ் பண்ணலாம். செவுத்துல ஆணி அடிக்கப்பலாக இந்த விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது சின்ன ப்ராடக்ட் ஏதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அதுவும் இந்த சாக்கெட் ஸ்க்ரூ இருக்கிற மாதிரி இந்த ஹெட்டோட ஏதாவது நீங்கள் ப்ராடக்ட் ஏதாவது யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண போறீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து இதே மாதிரி தான், ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளக் பண்ணிட்டு இதில் போட முடியுமா பார்த்தீங்களா, ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுவே இதில் மாட்டிட்டு இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இத்தனோண்டு அது இதுலேயும் மாட்டலாம், இதையும் டேரெக்டாக உங்களால் இதில் மாட்டிக்க முடியும். நான் வந்து இது கொஞ்சம் லென்த்தாக வேணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னா இப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓவரால் இதோட பிரைஸ் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேட்டு 780 இருக்கு. நான் இன்னொரு மாடல் சொன்னேன்ல, அது வந்து இது 1000 போட்டிருக்கீங்க. எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பிட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ ஓவரால் உங்களுக்கு அது வேணும்னா கூட நீங்கள் இதை கூட ட்ரை பண்ணலாம். சென்டரில் என்ன பிட் இருக்கு, ஆக்சுவலாக ஸ்டீலில் போகிற ட்ரில் பிட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் மட்டும் இல்லை, இது கூட நான் மரத்துல நிறைய போட்டிருக்கேன். அது போக பேசிக்கான ஸ்க்ரூ பிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு எல்லாமேன்னு சொல்ல முடியாது, ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 200-250 ரூபா ஜாஸ்தியாக வருது. இன்னும் நிறையாலாம் இருக்கு. 2000 ரூபாய்க்குலாம் பெரிய கிட்டெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நைஃபுக்கெல்லாம், இந்த நைஃபெல்லாம் வந்து வேல்யூ ஃபார் மணியே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த 2 பிட் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வருது. அப்புறம் இந்த ஸ்க்ரூ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதே வாங்கலாம்னு தான் தோணுது. இதை விட நான் இந்த வாங்கியிருக்கிற இந்த மாடலே கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக தான் இருக்கும்னு தோணும். ஆனால் நான் சொன்னதை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் பாருங்க. அப்படியே உருவி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியாக வந்து பிட்டை வந்து ஈஸியாக உருவி எடுத்துக்கலாம். பட் வந்து உள்ள மாட்டி இருக்கு, ரப்பரை கழட்டி எடுக்க வேண்டியதாக இருக்கு. ரெண்டோட லிங்க்கும் கீழே வேணா கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.